இன்றைக்கி கருடாழ்வார்க்கு நைவேத்தியம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம், பெரிய பெரிய திருவடி கருடாழ்வார்க்கு பண்ண போகிறேன். அமிர்த கலசம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்துன்னு ஒரு கப் அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரை மூடி, நெய் ஒரு 2 டீஸ்பூன், சுக்கு, அப்புறம் வந்து ஏலக்காய். வைத்தம் பருப்பில் அமிர்த கலசம் பண்ண போகிறோம். ஓகே, 2ஆம் தேதி இல்லையா? ஆமாம், 2ஆம் தேதி. இந்த வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வர பஞ்சமி இருக்கு இல்லையா? அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 5ஆவது நாள் நட்சத்திரம் பார்க்கணும், திதியும் பார்க்கணும். நட்சத்திரம் போகும்போது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், கருடாழ்வார் திருநட்சத்திரம். திதியும் பார்ப்போம். அது வந்து வளர்பிறையில் 5ஆவது நாள். ஆனால் இந்த தடவை வந்து ஒரே நாளில் இது அமையிறது கஷ்டம். இப்போ 2ஆம் தேதி வந்து பஞ்சமி திதி வருது. அது வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் தேதி நட்சத்திரம் வரனால அதை வந்து கருட ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சமி இது வந்து கருடாழ்வார் அப்படின்னாலே அம்மாவுடைய பாசத்துக்காக அமிர்தமே பார்க்கடலில் கிடைச்ச அமிர்தத்தையே விட்டுட்டு அம்மாக்காக பண்ணதுனால அம்மா பிள்ளைக்கு அந்த பந்தம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு வந்து பண்ணுறது இந்த கருடாழ்வார் நைவேத்தியம். கருடாழ்வார் சேர்க்கனால நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம. ஸ்கின் டிசீஸ், எதிரி பயம், ஆமாம், அது மேலே எதுவுமே வராது. ஆமாம், நமக்கு வந்து பெரிய திருவடி சேர்க்கும்போது பெருமாள்கிட்ட ஈஸியாக போகலாம். ஆமாம், ஆழ்வார்கள் வந்து கருடாழ்வாரையும் பெருமாளையும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் 2 நாளுமே வந்து நம்ம பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ நான் வந்து செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி அன்றைக்கி கருட பஞ்சமி அமிர்த கலசம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை கரைய வச்சுக்கிறேன், நாட்டு சர்க்கரை கரைய வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கரையணும். ஆமாம், கொதி வரட்டும். கரைஞ்சிடும் ஆக்சுவலாக. யூஸ்வலாக கொதி வரட்டும். குறைன்னு அரைச்சிக்கணும், ஜலம் ஜாஸ்தி விடக்கூடாது. இந்த சுக்கு ஏலக்காயும் போட்டுறேன். போட்டுட்டு ஒக்காரை அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். பீஸை கொதி வரும்போது இந்த அரைச்ச விதத்தை போட்டுறேன். இது வடிகட்டிக்கணுமா? இல்லை, நாட்டு சக்கரை வடிகட்ட வேண்டாம். அதனால் வெள்ளம்னா வடிகட்டணும். நாட்டு சக்கரை க்ளீனாக இருக்குது. இந்த அமிர்த கலசம், அம்மா பாசம் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அந்த கதையை அப்படி கதையாக சொல்லிடுங்கண்ணே. சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திருப்பி இந்த கருட பஞ்சமி திதி அன்னைக்கு, ஜெயந்தி அன்னைக்கெலாம் கேட்டால் விசேஷம். அதனால் சொல்லுங்கள், கேட்குறேன். இதுக்கு வந்து புராணம் எப்படின்னா, முன்னொரு காலத்தில் காஷ்யப முனிவர், இந்த காஷ்யப முனிவருக்கு 2 மனைவி. அந்த 2 மனைவிகளும் அக்கா தங்க. வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன். இன்னொரு சகோதரிக்கு பிறந்தது 1000 பாம்புகள். 2 பேரும் அக்கா தங்க. ஒரு நாள் வானத்தில் வந்து இந்திரலோகத்து குதிரை ஒன்று போகிறது. 2 பேரும் பார்க்குறா. அதோட வால் வந்து கலர் வந்து கருப்பா வெள்ளையா அப்படின்னு சந்தேகம் ஆயிடுச்சு. அவன் 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போட்டி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறா? அக்கா தங்கைக்கு வினதை வந்து வெள்ளை கலர் வால் அப்படிங்கிறான், இவன் வந்து கருப்பு நிறம் அப்படிங்கிறான். இது போட்டி ஆகிட்டு அவன் என்ன சொல்கிறா, தங்கை வந்து இது போட்டியில் ஜெயிச்சிட்டா, நான் ஜெயிச்சிட்டா, காலகாலமாக நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலம்பரை நம்ம வந்து இந்த போட்டியை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துன்றான். அன்றைக்கி நைட்டு 1000 பாம்புகள் இருக்கு இல்லையா, அவள்கிட்டலாம் போய் சொல்லி இதை வந்து வெள்ளை வாழை வந்து கருப்பாக்குங்கோ அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவளை வந்து போட்டியில் தோக்கடிச்சு அடிமையாக்கின்றான். அவன் சொல்படிலாம் கேட்கணும். இந்த கருடனோட தாயார். கருடன் அப்போ பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா படுற கஷ்டத்துக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போது அந்த பாம்புகள்கிட்டே போய் கேட்பார், இது என்ன, எப்படி நான் வந்து இதை அம்மாவை காப்பாற்றுறதுக்கு. அந்த பாம்புகள் சொல்லும், பார்க்கடலில் அமிர்தம் இருக்குது, திருமால் அமிர்தம், அதை போய் எடுத்துன்னு வா, ஒன்றால் தான் முடியும். எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க அம்மாவை நான் விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு போய் பார்க்கடலில் போய் வைகுந்தத்துலேருந்து பார்க்கடல்லேருந்து அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து வர்ற வழியில் இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனுக்கு புரிஞ்சிடும் இவன் வந்து கருடனோட சக்தி. அப்போது பணிவாக கேட்டுப்பான், தயவு செஞ்சு இந்த அமிர்தத்தை பாம்புகளுக்கு கொடுத்துடாதுன்னு. அப்போ கருடனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது அமிர்த கலசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொக்கிஷம். இதை வந்து பாம்புகளுக்கு வந்து நாகங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவார். சரின்னு புரிஞ்சுட்டுருவார். புரிஞ்சதுக்கப்புறம் இந்திரன்ட்ட கேட்பார்,
இதை நான் உனக்கு வந்து திருப்பி நீயே எடுத்துன்னு போகிற மாதிரி பண்ணிடுறேன். இதுலேருந்து ஒரு சொட்டு கூட எனக்கு வேண்டாம். ஆனால் நீ எடுத்துன்னு போகிற சமயத்தில் இந்த பாம்புகளை வந்து வதம் பண்ணுறதுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிடுவார் அவர். அப்போ கீழே இறங்கி வந்து தர்பேல இந்த அமிர்த கலசத்தை வச்சு பாம்புகள்கிட்ட சொல்லி நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணி வாங்க, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிட்டு பாம்புகள்லாம் சந்தோஷமாக ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகும். அப்போ இந்திரன் வந்து இதை எடுத்துன்னு விடும். அப்போ கரெக்டாக அந்த இந்திரனோட அருளும் கிடச்சிரும். அந்த பாம்புகள்லாம் வதம் பண்ணிடுவார். இதை பார்த்தார் பெருமாள். பார்த்துட்டு அன்னையிலேருந்து கருடனை வந்து தன்னோட வாகனமாக வச்சுட்டார். வாகனம், கொடி, பெருமாளோட அம்சம் இவெல்லாம் நித்திய சூரிகள். ஆதிசேஷன், கருடன் இவெல்லாம் எப்பவுமே பெருமாள்கிட்டே இருக்கவா. அதனால தான் ஆழ்வார்கள் அளவுக்கு நம்ம சொல்கிறது ஆதிசேஷன் ஆனந்த ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி கருடன் வந்து கருடாழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளுக்கு வாகனம் கருடன், கருடனுக்கு வாகனம் வாயு. பெருமாள் நினைச்ச உடனே கிளம்பிடுவார். பெருமாளை சுமந்துட்டு எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுவார். அதனால தான் கருடாழ்வார் வந்து நம்ம வந்து பெருமாளாகவே பார்ப்போம். அப்போ வந்து வைரமுடியை வந்து ஒரு தடவை வந்து வைகுந்தத்துலேருந்து பெருமாளுக்காக வைரமுடி எடுத்துன்னு வந்தார். அந்த வைரமுடி வந்து திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் வச்சுட்டு தான் வந்தார். அதனால தான் இன்றைக்கும் வைரமுடி சேவை நடக்கும் மேல்கோட்டையில். சூப்பராக இருக்கும். கூட்டம் அலைமோதும். நல்லா கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்களா? இந்த அப்படியே ஆஃப் பண்ணிவிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையா? இந்த தேங்காய் திருவி எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டுருக்கேன். அதையும் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஆரிய வச்சுட்டு நம்ம கொழக்கட்டெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, கலசம் பண்ணிவிட்டு இப்படி கலசம் மாதிரி இந்த தேங்காய் பொருள் கொண்டு பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடணும். அது விரிசல் வந்ததுன்னா? விரிசல் வராது, விரிசல் ஒன்றும் வராது. அமிர்த கலசம். அமிர்த கலசம் இது இட்லி தட்டில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன் இல்லையா, அது மேலே கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது வந்து வேகத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருடாழ்வார் அப்படியே கொண்டு வந்து அமிர்த கலசம் அதே இருக்குது ஜெயஸ்ரீ. அப்படி இருக்கா? ஆமாம். இப்படி தான் அந்த கலசத்தை தர்பை மேலே வச்சு அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவை வந்து விடுதலை பண்ணார் கருடாழ்வார். ஏதாவது சேவிச்சா போகிறோம், பெருமாட்ட சீக்கிரம் போயிடலாம் நம்ம. ஆமாம், சேர்த்துடுவார். அற்புதம், அமர்க்களம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.